மிதுனத்திற்கு குருவின் பார்வை 6, 8, 10 பதிய போகுது. நான் 6ன்றது என்ன பாசிட்டிவ்னா வேலை. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, இன்டர்வியூ போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அஷ்டமச்சனியில் பட்டாச்சு, அஷ்டமச்சனி முடிஞ்சு கடகத்துக்கு போயிடுச்சுனாங்க. ஆனால் நாங்கள் இன்னமும் ஒன்றும் எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மிதுன ராசிக்கு வேலை செட் ஆகிடும். ஆனால் அந்த வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். மிதுனத்துக்கு குரு பாதகாதிபதி, அவர் அட்டமாதிபதியை வேற பார்க்குறாரு சனியை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மிதுனம் ரொம்பவே கவனம். இந்த அகம் சார்ந்த விஷயங்களை தள்ளி வச்சுட்டு புறத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். புறம்னா என்னென்னா பணம். இந்த மிதுன ராசினியர்களுக்கு குரு பயிற்சி டைமில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க காத்திருக்கு? மிதுனத்திற்கு குருவின் பார்வை 6, 8, 10 பதிய போகுது. சரிங்களா? 6ன்றது கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 6ன்றது என்ன பாசிட்டிவ்னா வேலை. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, இன்டர்வியூ போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஃபார்மல் சிஎம் ஜெயலலிதா மாதிரி போராடி இறுதியில் வெற்றி. நல்ல போராட்டம், அவங்களுக்கு போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். போராடுவாங்க, வெற்றி. அது ஒரு நிரந்தர வெற்றி. அது ஒரு பேசப்படக்கூடிய வெற்றியாக இருக்கும். அது மாதிரி என்ன இவ்வளோ நாளாக இவன் டெட்டடி வாங்கிக்கிட்டு இருந்தான். மிதுன ராசிக்காரவங்க கொஞ்சம் கண்ணீர் வச்சுட்டு தான் இருக்காங்க. என்னதான் அஷ்டமச்சனியில் பட்டாச்சு, அஷ்டமச்சனி முடிஞ்சு கடகத்துக்கு போயிடுச்சுனாங்க. ஆனால் நாங்கள் இன்னமும் ஒன்றும் எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மிதுன ராசிக்கு வேலை செட் ஆகிடும். ஆனால் அந்த வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் வேலை மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு வருஷம் இன் பிட்வீன் இந்த குரு பயிற்சி காலங்களில் வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அது பெரிய மாற்றமாக இருக்கும், தூரத்து மாற்றமாக இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் தூரமாக அமையும். நல்லாயிருக்கும். ஏன்னா 10 பார்க்குறாரு. 10ன்றது நம்மளுடைய தொழில் ஸ்தானம், தொழில் வேலை. அப்படி இருக்கும்போது ஓட போகிறாங்க. மிதுனம் நல்லா ஓட போகிறாங்க. இப்போ மிதுனத்துக்கு பாஸ்ட்டுன்னு சொன்னால் வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது பழசு நடந்ததை சொல்லிவிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு இனி வரப்போகுது நடக்கும் அப்படின்ற ஒரு இது வரும். வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒன்று வெஹிக்கிள் ஏதாவது வேலை வச்சுட்டே இருந்திருக்கும், இல்லை வீட்டில் ஏதாவது ரெனிவேட் பண்ணேன், வீடு வேலை வச்சுட்டே இருக்குது, ப்ளம்பிங் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன்னுவாங்க. இல்லை வீடு வாங்க முடியலைன்னு நிற்பாங்க. அப்புறம் வாழ்க்கை துணையோட சங்கடம், வாழ்க்கை துணையோட முட்டிக்கிச்சு, வாழ்க்கை துணையோட சண்டை, இந்த மாதிரியான மிதுனங்கள் அதிகம் இருக்குது. அது எல்லாம் இனி கிளியர் ஆகிடும். இனி ப்ராப்பர்ட்டி, இப்போ 6ன்றதும் ப்ராப்பர்ட்டி, 8ன்றதும் ப்ராப்பர்ட்டி, 10ங்கிறதும் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் இல்லையா, இப்போ ப்ராப்பர்ட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஆனால் மிதுனம் ஷுட் கான்சன்ட்ரேட் இன் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த அகம் சார்ந்த விஷயங்களை தள்ளி வச்சுட்டு புறத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். புறம்னா என்னென்னா பணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணாம். இல்லாமல் நம்ம கையில் நம்ம பேரில் நமக்கு சொந்தமாக வைக்கிற மாதிரி நிலம், வீடு, வாகனம். ஓகே. இப்போ இந்த டைமில் திருமணத்துக்காகவோ குழந்தைக்காக காத்துட்ருக்காங்கன்னா நடக்குமா? இந்த டைமிங்கில் மிதுனத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அது நெகட்டிவாக நம்ம சொல்லவும் கூடாது. ஏன்னா சுயஜாதகம், அதாவது சுயஜாதகத்தில் கலத்திராதிபதி, கலத்திர வீடு, சுக்கிரன் எங்கே இருக்கார், இப்போ ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய், இத்தனை விஷயங்களை கன்க்ளூட் பண்ணி தான் நம்ம திருமணத்திற்கு ஒரு முடிவு பண்ணணும். ஒன்று மிதுனத்துக்கே திருமணம் நடக்காதான்னு கிடையாது, கோச்சாரம் மட்டும் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் நம்ம பேசும்போது. ஏன்னா 6, 8, 10 6 அப்படிங்கிறது திருமணத்திற்கு 3மே எதிரியான பாவங்கள் தான். கிட்டத்தட்ட 10மே 6, 8 திருமணத்திற்கு எதிரி. அப்படி இருக்கும்போது 10ங்கிறதும் திருமணத்திற்கு எதிரியான பாவகத்தை குரு பார்த்து பூஸ்டப் பண்ண போகிறார். ஓகேங்களா? இன்னொன்று மிதுனத்துக்கு பாதகாதிபதி. மிதுனத்துக்கு குரு பாதகாதிபதி, அவர் அட்டமாதிபதியை வேற பார்க்குறாரு சனியை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மிதுனம் ரொம்பவே கவனம், ரொம்ப கவனம். 12 ராசிகளில் மிதுனம் கவனம். ஏன்னா பாதகாதிபதி பலம் பெற்று உட்காந்து 2ல் உட்காந்து யாரை பார்க்குறாருன்னா அட்டமாதிபதியை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு. என்ன மாதிரியான பிரச்சனைகள்னால் இந்த மேரேஜ் லைஃபு, குழந்தை, அது அகம் சார்ந்த விஷயங்கள். அகம்னு எதை சொல்லுவோம்னா உங்களுடைய சந்தோஷம்னு எதை சொல்லுவோம், காதல், குழந்தை, மனைவி, நம்மளுடைய சாப்பாடு, நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கோம், அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஆனால் பொருளாதாரத்தை கொடுத்துரும். நோ இஷ்யூஸ். அதாவது ஓடுவீங்க, செயின் லைஃபாக ஓடிட்டே இருப்பீங்க, வேலைக்காக ஓடுவீங்க. வீட்டில் உட்காந்து பிள்ளைக்கிட்ட அன்பாக பேசி விளையாடுவதற்கு உண்டான நேரம் கிடையாது. மனைவி கிட்ட பேசுகிறதுக்கு, மனைவியை கூட்டிகிட்டு வெளியே போகிறதுக்கு இது ஒரு சரியான நேரம் இல்லை. இந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில துன்பங்கள் மட்டும், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள். மிதுனம் ரொம்ப கவனம். ஏன்னா பாதகாதிபதி அட்டமாதிபதியை பார்வை. அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனம். அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப குடும்பம், அகம், நம்ம உடம்பு, உடல் சார்ந்த சந்தோஷம். வெளியே போக முடியாது, எதுவும் பிளான் பண்ண மாதிரி வெளியே போக முடியாது. வேலை கூப்பிடும், வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ ஐடி பீப்புளெலாம் நிறையா ஒர்க் லோட், நைட் ஷிஃப்ட் போடுவாங்க எக்ஸ்ட்ரா. அதாவது 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்தா இப்போ 14 hours வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. எக்ஸஸாக ஒர்க் வருது. இன்னொன்று மிதுனத்துக்கு என்னென்னா இந்த காலகட்டங்கள்
ரெகக்னிஷன் கிடைக்காது, வேலையில் ரெகக்னிஷன் கிடைக்காது. ரொம்ப எஃபர்ட் போடணும். நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன், பட் ஒன்றுமே அவுட்புட் கிடையாது அப்படின்னு சொல்லி மிதுனம் சொல்லுவாங்க. பயமுறுத்துறதுக்கு இல்லை, நல்லா இருக்கணும் இஷ்யூஸ், பட் கவனம் தேவை இல்லையா? அதனால் இது வந்து பொது பலன் தான். நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தையும் வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி மிதுனம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அங்கே குரு பகவான் நல்லா இருப்பார். இப்போ கோச்சார டிரான்சிட் குரு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே குரு பகவான் உங்களுக்கு நல்லா சுமூகமாக எங்கே சுபராக இருக்காரா, சுபரோட சேர்ந்துருக்காரா, யாரோட இடத்துல ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காரா, இல்லை பகை வீட்டில் இருக்காரா, அவரை சுற்றி யார் இருக்கா, நல்லா வாசமான இடத்துல இருக்காரா, இல்லை நாத்தமான இருட்டான அழுகலான இடத்துல இருக்காரா, அது எவ்ரிதிங் ஷுட் பி தேர். ஸோ எல்லாத்தையும் மற்ற 8 கோள்களையும் அனலைஸ் பண்ணி நல்லபடியாக இருக்கும், நல்லாயிருக்கும், நோ இஷ்யூஸ். இப்போ மிதுன ராசினியர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுங்க, நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கும் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணுங்க? மிதுன ராசிக்காரங்க பொதுவாக பண வரவுக்கு என்ன பண்ணணும்னா நீர்நிலைகளில் நீராடணும். ஓகேங்களா? ஏன்னா 2ஆம் வீடு கடக வீடு, 2ங்கிறது பணம். ஓகேங்களா? கடக வீடுன்றது ஓடுகிற தண்ணீர். ஓடுகிற தண்ணீரில் நம்ம குளிக்கும் போது நம்ம பாவங்கள் கழியும். ஓடுகிற தண்ணீர்னா ஆறு, குளம், குற்றாலம், அதுபோல் கடல் ஆல்சோ நோ இஷ்யூஸ். ஏன்னா தண்ணியில் குளிக்க 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 நமக்கு வந்து பாவங்களையும். எதை பண்ணாமல் குளிக்கணும்னா நீர்நிலைகளை என்றைக்குமே, மிதுன ராசின்னு இல்லை, நம்மளுமே யாருமே நீர்நிலைகளை சேதப்படுத்தக்கூடாது. இல்லை ஷாம்புவை போடுறேன், பேப்பரை பிச்சு போடுறேன், சாப்பிட்டு போடுறேன், இப்போ பீச்செல்லாம் வந்து இது பண்ணுறோம்னா இதெல்லாம் வந்து நம்ம கர்மாவில் ஆட் ஆன் ஆகிட்டே போகும். ஏன்னா வந்து நீரின்றி அமையாத உலகத்தில் ஃபஸ்ட்டு உருவானது நீர் தான். ஓகே, கிட்டத்தட்ட அது கடவுளுக்கு ஈக்குவலாக தண்ணியை நம்ம வந்து பாவிச்சு பண்ணணும். மிதுன ராசிக்காரங்க அடிக்கடி நீர்நிலைகளில் போய் நீராடுறது அவங்களுக்கு கர்மாவை கழிக்கும், நிறைய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குளிக்க குளிக்க கர்மா கழியும். இன்னொன்று, நீர்நிலைகளில் நீராடும் போது ஷாம்புவோ எண்ணெயோ சோப்போ பயன்படுத்தக்கூடாது, பண்ணக்கூடாது. நீர்நிலையை அசுத்தப்படுத்தக்கூடாது. எப்படி ஓடுற தண்ணி ஓடிட்டே இருக்கோ அதுபோல் உங்கள் பாவமும் கரைஞ்சி ஓடிடும், நல்லா இருப்பீங்க. இது அப்புறம் பால், தயிர், சின்ன குழந்தைங்க இந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க, தயிர் வாங்கி கொடுங்க. ஃபுட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதாவது பிறந்த குழந்தை 1 வயசு குழந்தைக்கு, 1 வயசுக்குள்ளே, அதாவது ஃபுட்டு சாப்பிடாத பால் சாப்பிட்ற குழந்தைக்கு பால், இல்லை தயிர், நெய், அதுக்கு தேவையான விஷயங்கள், ஜங்க் ஃபுட்டு, பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வாங்கி தராமல் காய்கறி, அரிசி, இந்த அரிசி பருப்பு தானம், சமைக்காத உணவு தானம் மிதுனத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பணம் வந்து வேணும் அப்படின்னா சமைக்காத உணவு தானம் மிதுனத்துக்கு பெட்டர். ஏன்னா 2ஆம் வீடு ஆக்டிவேட் பண்ணால் கடக வீடு ஆக்டிவேட் பண்ணும் பணத்துக்கு. கடக வீடு ஆக்டிவேட் பண்ணால் சந்திரன் சமைக்காத உணவு, சரிங்களா? அது நல்லாயிருக்கும், சுபிக்ஷத்தை தரும், தனவரவை தரும். ஓகேம்மா, சூப்பர்மா.